வந்து 182 கிராம் மரவள்ளி கிழங்கு இருக்குது. இந்த மரவள்ளி கிழங்கு இந்த தண்ணியில போட்டு அரை அவியலா தான் அவிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ இதை நாங்கள் அரை அவியலா அவிச்செடுப்போம். ஹை ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் அவிச்சிங்கன்னா காணும். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு நான் 10 நிமிஷம் வந்து ஹை ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் இதை அவிச்சிருக்கிறேன். அரை அவியலை தான் இதை அவிச்செடுக்கணும். ஸோ 10 மினிட்ஸ் அவிச்சிட்டு இதை அவிச்சு முடிஞ்சுது. இப்போ நான் அவிச்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கை வந்து நல்ல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தின்னா வெட்டி எடுங்க, மெல்லிய ஸ்லைஸா. இதை அவிச்சு பொரிக்கிறதுக்கு காரணம் வந்து அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். 100% வந்து நீங்கள் அவிக்கக்கூடாது, பட் ஒரு 50% அவிச்சா காணும் அரை அவியலா. இதில் வந்து 60 கிராம் கடலை மா இருக்குது. இந்த கடலை மாக்கு 60 கிராமுக்கு 60 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் பச்சை மா இருக்குது, மைதாமா. இதையும் இதில் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. அதாவது கொஞ்சம் மஞ்சள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. ஜஸ்ட் ஒரு கலருக்கு தான் போடுறது. நான் 1/8 டீஸ்பூன் நான் போடுறேன். போட்டு இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது, 120 மில்லிலிட்டர் இருக்குது. ஸோ இந்த தண்ணியும் விட்டு இதை இப்போ நாங்கள் குழைச்செடுப்போம். தோசையை கரைக்கிற பதத்துக்கு இதை குழைச்செடுப்போம். இது வந்து மிக்சருக்கு போடுற அந்த பூந்தி உருண்டை தான், அதுக்கு தான் இதுதான் குழைக்கிறது. எந்த கட்டியும் இல்லாமல் இதை குழைச்சிடுங்க. நான் முதல் வந்து 120 மில்லிலிட்டர் தண்ணி விட்டுனா இதில் இன்னொரு 60 மில்லிலிட்டர் இருக்குது. இதையும் விட்டு குழையுங்க. ஓகே, நான் இதில் ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன், மன்னிக்கவும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இந்த 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் வந்து முதல் 120 மில்லிலிட்டர் தண்ணி விட்டுனான், திருப்பி 60 மில்லிலிட்டர் எடுத்துனான், பட் 40 மில்லிலிட்டர் தான் அதுலேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இல்லாமல் வந்து 160 மில்லிலிட்டர் தண்ணி வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதை குழைக்கிறதுக்கு. கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். தோசை மாக்கு குழைக்கிற மாதிரி தான் இதை குழைச்செடுக்கணும் இந்த ஒரு பதத்துக்கு. இப்போ இதை குழைச்சி முடிஞ்சுது. இதில் வந்து 60 கிராம் கடலை மா இருக்குது. இந்த 60 கிராம் கடலை மாக்கு இதில் வந்து 100 கிராம் அவிச்ச மா இருக்குது. இந்த 100 கிராம் ஸ்டீம் ஃப்ளவர் இதில் சேருங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சளையும் இதில் போடுங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா காணும், பட் நீங்கள் பார்த்து போடுங்க. இதில் வந்து ஓம பவுடர் இருக்குது. ஓமத்தை எடுத்து அரைச்சி பவுடர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஓம பவுடர் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து சுடு தண்ணி இருக்குது. இந்த சுடு தண்ணி வந்து நீங்கள் இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி தான் அதை குழைச்சி எடுக்கணும். ஸோ இது நான் 120 மில்லிலிட்டர் இருக்குது. பட் நீங்கள் இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி குழைச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ இப்போ இதை தண்ணியை விட்டு இதை குழைச்செடுப்போம். இதை கையால் குழைச்சி இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரியே குழைச்செடுப்போம். ஓகே, இப்போ நான் இடியப்பத்தை குழைக்கிற மாதிரி இதை குழைச்சி எடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த ஹீட்டை வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் இருந்து வச்சுக்கொண்டு சரியான டெம்பரேச்சர் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இப்படி ஈக்குவல் இல்லாட்டிக்கு மெல்லிய ஸ்டிக் எடுத்து இல்லை பேக் ஆஃப் யூ ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வருதில்ல, இப்படி சின்ன சின்ன பபிள்ஸ் வரைக்கும் இது பெர்ஃபெக்டான டெம்பரேச்சர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மிக்சருக்கு போடுற பூந்தி இது வந்து நான் இப்போ குழைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ இதை நாங்கள் பொரிச்சு எடுப்போம். ஹீட்டை வந்து ஹையில் வச்சுறாங்க. ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு பேர்ன் ஆயிடும். ஸோ நான் இந்த கண் கரண்டியில் தான் இப்போ இதை எடுத்து ஊற்றி போட்டு இப்படி எண்ணெயில் இப்படி பரவி விடுங்க. இது வந்து நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனால் கன நேரம் எண்ணெயில் விடாதீங்கன்னா எரிஞ்சிடும். இப்போ ஒரு நிமிஷம் 15 செகண்ட்ஸ் தான் இதை பொரிச்சிருக்கிறேன். நான் இப்படி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இறக்கி எடுங்கோ. கிறிஸ்பியாக பொரியணும். ஸோ அதால் தான் ஹீட்டை வந்து ஹையில் விடாதீங்க. இதை நான் பிரம்பா டிஷ்யூ போட்ட பவுலில் வந்து கிள்ளி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்பயும் வந்து இந்த பூந்தி இது பொரிக்க இந்த கரண்டியை வந்து கழுவிட்டு பொரியுங்கோ. எல்லாடிக்கும் கூட விரலால் துடைச்சிட்டு நீங்கள் பொரிச்சா தான் லாங் பிக் பீசஸாக வராது. சரியாக நல்ல வடிவான வட்டமாக இது பொரிச்செடுக்கலாம்.
ஸோ இந்த நம்ம பூந்தி இதை வந்து முதல் பொரிச்செடுக்கிறது காரணம், நீங்கள் இப்போ கடலை எல்லாம் பொரிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெய் வந்து டார்க் ஆகிடும். ஸோ இந்த இது வந்து நல்ல வடிவாக இருக்காது. ஸோ அதால் இது செய்கிறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த பூந்தி இது வந்து முதல் பொரிச்செடுங்கோ. ஏற்கனவே நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்த மிக்சருக்கு சாரி லேட் ஆகிட்டுது. ஸோ என் வெக்கேஷனுக்கு போக முதல் இதுதான் என் லாஸ்ட் வீடியோ ஃபார் சம் டைம். நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்தேன்னு சொன்னால் நீங்கள் இப்படி கரண்டியால் எடுக்கே சரசரன்று இருக்கும். ஸோ சரசரன்று இருக்கே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கும். மற்ற இன்னொரு டிப் வந்து நீங்கள் அதை பொரிச்சு கொண்டு கேட்க எண்ணெய் வந்து குதிக்காமல் வந்து அமர்ந்து வரும், இல்லை அமர்ந்து வரைக்கும் வந்து இது பர்ஃபெக்டாக பொரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எண்ணெயும் அமர்ந்துட்டுது, இது வந்து பர்ஃபெக்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு, சரண்டு சத்தம் வருது. ஸோ இது நல்லா பொரிஞ்சிட்டு இதை இறக்கிடுங்க. ஓகே, நான் இந்த ஓமத்துக்கு குழச்சி வச்ச வந்து இப்போ உரலில் போட்டிருக்கேன். இந்த இப்படி சின்ன சின்ன கண்ணில் உரலில் போட்டிருக்கேன். இப்போ இதையே நாங்கள் இதுக்குள்ளே பொரிச்செடுப்போம் டிரெக்டாக. ஸோ இது நீங்கள் எந்த நெட்டுக்கும் இதை பொரிச்செடுக்கலாமேன்னு சொன்னால் நீங்கள் ஆஃப்டர் நீங்கள் உடைக்கத்தான் போகிறீங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து பொரிஞ்சு வரைக்கும் வந்து இந்த எண்ணெய் அமர்ந்துருக்குது எல்லாம் கொதிக்காத மாதிரி இருக்குது. பட் இது வந்து பொரியுது, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரியணும். இதை நீங்கள் கரண்டியாக ஹேண்டில் பண்ணுறோன்னா இப்படி ஒரு ஸ்டிக் இருந்தேன்னு சொன்னால் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஈஸியாக எடுப்பீங்க. ஸோ இப்படி எண்ணெய் அமர்ந்து வரைக்கும் பயப்படாங்க, என்ன இது பொறிப்படுதா இல்லையாண்டு அப்படி கன்ஃபியூஷன் வேணாம். இது எண்ணெய் அமரைக்கு வந்து இது பொரிஞ்சு வருதுன்ற அர்த்தம். ஸோ இப்போ இது பொரிஞ்சிட்டுது, இது லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. நீங்கள் இறக்கி எடுக்க வந்து இது பர்ஃபெக்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வரும். ஸோ இப்போ இந்த முறுக்கம் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நான் அரை அவியில் அவிச்ச 50% அவிச்ச மரவள்ளிக்கிழங்கு இருக்குது, அதை தின் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இவ்வளோத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வெட்டி கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். பொரிஞ்சிட்டுது, இந்த நல்ல கோல்டன் ப்ரௌனாக லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது, நல்ல கிறிஸ்பியாக. அப்படி வரைக்கும் அதை இறக்கி எடுங்க. இதில் வந்து 300 கிராம் கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு வடித்து இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்கணும். ஸோ இதை நல்லா பொரிச்சிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டுது. இப்போ இதை இறக்கி எடுங்கோ. இதை நான் புறம்பா ஒரு ட்ரேயில் வந்து டிஷ்யூ போட்டு இறக்கி எடுக்கிறேன். எப்படி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இதை இறக்கி எடுங்கோ. இதில் வந்து 300 கிராம் கடலை பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு வடிய வச்சு இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் இதை கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்பேன். ஸோ இதையும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டுது. ஸோ இப்போ இதையும் கிள்ளி இன்னொரு செப்பரேட் ட்ரேயில் எடுக்கிறேன். இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. பச்சை கச்சான் இருக்குது, 50 கிராம் கச்சான். இந்த கச்சான் இதில் போட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து 70 கிராம் பச்சை கடலை க்ரீன் பீஸ் இருக்குது. இதை இந்த வடியில் போட்டு இதையும் பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ அந்த க்ரீன் பீஸையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இதை நான் வடித்து புறம்பா இறக்கி எடுக்கிறேன். இதில் வந்து கஜு இருக்குது, கஜுவும் வந்து 100 கிராம் இருக்குது. அதை வடியில் போட்டு தான் பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ இதையும் வந்து கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். ஸோ அந்த கஜுவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுத்துட்டேன். இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. இதில் வந்து 50 கிராம் முந்திரிய வத்தல் இருக்குது, இதையும் போட்டு பொரிச்சிடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே தான் பொரிச்சிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிட்டுது. இந்த முந்திரி வத்தலையும் பொரிச்சிட்டு இதையும் இறக்கி எடுப்போம். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, ஒரு 3 இல்லை 4 காம்பு கருவேப்பிலை. இப்போ இதையும் போட்டு பொரித்து கிறிஸ்பியாக எடுப்போம். ஸோ இப்போ இந்த கருவேப்பிலையும் கலகலண்டு பொரிச்சு எடுத்துட்டேன்.
இதில் வந்து 50 கிராம் வெள்ளை அவல் இருக்குது. இந்த வெள்ளை அவலை வடியில் போட்டு பொரித்து எடுப்போம். இதில் வந்து 10 உள்ளி பூடு எடுத்து ஜஸ்ட் லைட்டாக வந்து தட்டி இருக்கிறேன். இதை வந்து தோலோட போட்டு பொரிச்சிடுங்க. இந்த உள்ளியை வந்து தோலோட போடுறது காரணம் வந்து நல்ல வாசமாக இருக்கும். ஓகே, இந்த உள்ளி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது பொரிச்சு முடிஞ்சுது. கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிருக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ பொரிச்சு எடுத்த அவ்வளோத்தையும் வேறொரு பெரிய ஒரு பவுலில் வந்து செப்பரேட்டாக போடுங்க. ஸோ அதில் நான் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த கடலை, கருவேப்பிலை, உள்ளி எல்லாமே இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. அவளும் கச்சானம் இருக்குது. நான் அந்த பொரிச்சு வச்சிருக்கிற இந்த முறுக்கு, இந்த மரவள்ளி பொரி எல்லாத்தையும் போடுங்க. இந்த முறுக்கை வந்து நீட்டாக பொரிச்ச வழியா ஜஸ்ட் 2 இல்லை 3 உடைச்சு விடுங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் பெருங்காயம் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. பெருங்காய பவுடர், சாரி. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உரைப்பு கூட வேணும்னா நீங்கள் உரைப்பு கூட போடுங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது செய்து முடிஞ்சுது. இதுதான் இந்த மிக்சர் செய்து முடிஞ்சுது.